கொள்வதற்காக என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே, இப்போதும் இந்த இடம் முழுவதும் செக்கினா மகிமையினால் கர்த்தர் நிரப்பும்படியா தேவ பிரசன்னம் நிறைந்து காணப்பட, எல்லா தடைகள் விலகி போகும்படியா ஆவியானவர் அசைபாட ஆண்டவரே, அபிஷேகத்தோடு நம்முடைய பிள்ளைகள் அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர், எங்கள் ஆராதனை பகுதியில் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றையும் கர்த்தரை பொறுப்பெடுப்பீராக. வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவருடைய அன்பு தெய்வீக அன்பு, அது மாறாத அன்பு. நாம் அவரை உள்ளத்தால் தள்ளினோம், அவர் நம்ம தள்ளிடாத நம்மை நேசிக்கிற தேவன்தான். அதுக்கு பேர் தான் டிவைன் லவ், அன்பு, தெய்வீக அன்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ சபையாக சேர்ந்து நின்று ஆராதிப்போம் என்று எழுந்து நின்று நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நல்லா பாடுவோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். தேங்க்யூ, க்ளோரி. சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து புகழ்ந்து பார்க்கும் நல்வாசனை. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து புகழ்ந்து பார்க்கும் நல்வாசனை. ஆராதனை ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. பத்மதீவில் யோவான் கண்ட ஆராதனை. பரம தரிசனம். க்ளோரி. ஆமென். அந்த பரம தரிசனத்தை நாங்கள் பெற்றிட க்ளோரி. ஆமென். கண்ட ஆராதனை. இன்றைக்கு பரம தரிசனத்தை ஒவ்வொருவரும் காண தேவன் இறங்கி ஆசீர்வதிப்பீராக. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. ஆராதனை ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. சீனாய் மலையில் மோசே கண்ட ஆராதனை. பரம தரிசனம். மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்தார். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மை முகமுகமாய் தரிசிக்க எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில். நன்றி ஆண்டவரே. ஜோதிக்கும் தேவ பிரசன்ன ஆராதனை. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. ஆராதனை ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து முகந்து பார்க்கும் நல்வாசனை. தேவ சபையாய் சேர்ந்து க்ளோரி. ஆமென். ஓ ஜீசஸ் ஜீசஸ். தேவன் தாமே இறங்கி வந்து இப்பொழுதும் இறங்கி எங்கள் ஆராதனை முகந்து பார்க்கிற ஆராதனை. ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த
கரங்களை உயர்த்தி ஆண்டவரே தேவ சபையாய் கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அந்த ஆராதனை இன்றைக்கு எங்க சபையில் வேணும். எல்லாருமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அன்றைக்கு மோசே கண்ட அந்த ஆண்டவரே தரிசனம், சீனா மலையில் ஆண்டவரே கண்டதான அந்த தரிசனம், பத்மு தீவில் பரம தரிசனம், ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஒரு அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கி அந்த பரலோக தரிசனத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ஆண்டவரை நாங்கள் பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே ஒரு அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே தாராமா எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், glory glory glory. Thank you Holy Spirit. Hallelujah hallelujah. நன்றி ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். ஜீசஸ் ஜீசஸ். கர்த்தாவே பரம தரிசனத்தை ஆண்டவரே காணத்தக்கதாக அவன் நிகரில்லாத ஒரு தேவன் தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Thank you. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யன் நீ. கரங்களை உயர்த்தி ஆமென். அவர் கோப்பான இஸ் awesome God, is almighty God, El Shaddai. அவரை ஆராதிப்போம். ஹalleluya. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யன் நீ. என் வாழ்க்கையை அற்புதமாக்கி இருக்கிறேன், என்னை முற்றிலுமாய் மாற்றி இருக்கிறேன். ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, அற்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, ஜீவ அப்பமும் நீ. கூட வருகிறவர் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவே. எல்லா புகழும் கனமும் கரங்களை உயர்த்தி ஓ ராதாரா கபலரபா ஓ ஜீசஸ் ஆமென். எங்கள் ஆயுள் முழுவதும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் வாலிபர் விழுந்து வணங்கிடும் இணையற்ற. எல்லாருமா சேர்ந்து வாலிபர் பெரியவர் குழந்தைகள் பாலகர் இயேசுவே. பரலோகத்தில் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றி புகழ்கிற உன்னதமான நாமம் என் இயேசுவின் நாமம். அப்படியே நாமத்தை உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்போம். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி கேருபீன்கள் சேராபீன்கள் அப்படியே முகத்தில் பார்க்கிறேன். இரவு
தந்திருக்கிற தேவன். எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வாயத்தந்து பாடுவாங்க. செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ, நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. நிகரில்லாத ஒரு தேவன். He's a unique God, awesome God, wonderful God, El Shaddai, El Roi. என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன். நல்ல கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நிகரில்லா தேவன். எல்லா புகழும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். கைகளை தட்டி தட்டி ஆண்டவரை மகிமை. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். தேங்க்யூ 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 லார்ட். Glory, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். இயேசு இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம். எல்லா முழங்கால்கள் முடங்குவதாக, எல்லா நாமங்களும் அறிக்கை இடுவதாக. ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாய் உயர்த்தின தேவனுடைய நாமத்தை. ஓ glory glory ஆமென். இயேசு இயேசு தேவா, இயேசு எனக்கெல்லாமே. இயேசு பாவங்கள் போக்குவார், இயேசு சாபங்கள் நீக்குவார். இயேசு பாவங்கள் போக்குவார், இயேசு சாபங்கள் நீக்குவார். இயேசு எந்த நேசரே, இணையற்ற என் இயேசுவே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென். Thank you Lord. Let's worship the Lord. ஆண்டவரை ஆராதிப்போம்.
Thank you. We have come here. We are gathered here to worship the Lord. அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென். பாவியை நேசித்தார், நாச வழி நின்று மீட்டிட்டார். நீச பாவியை நேசித்தார், நாச வழி நின்று மீட்டிட்டார். நேச கரம் நீட்டி காத்தாரே, இணையற்ற என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களும் இப்போதே ரட்சியும் ராஜாவே ரட்சியும். ஓ உன்னதமான நாமம் ரட்சகர், என் இயேசு ரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்மை வழி நடத்துகிற தேவன். Thank you Holy Spirit. Thank you Lord. ஆண்டவரே, நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்கள் கண்மலை, எங்கள் துருகம், நாங்கள் நம்பும் கேடகம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, பரிசுத்தரே. ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றி துதிக்கிற உன்னதரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord. Glory, hallelujah, hallelujah. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிங்க. Jesus. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீர் வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. நீர் பேசுகிற அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த வேத பகுதி, இந்த வசனங்களை ஆசீர்வதித்து பெற்று தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த சில நாட்களாக, கடந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார், பாரப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த 11ஆம் அதிகாரத்தில் 2 சாட்சிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 2 சாட்சிகள் யார், அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள், அவர்களுடைய ஊழியம் என்ன, அந்த ஊழியத்திற்கு பிறகு அவர்களுக்கு என்ன சம்பவித்தது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த பகுதியில், இந்த 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த என்னுடைய 2 சாட்சிகளும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் ரெட்டுடித்தினவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நியாயப்பிரமாண காலத்தில் அவர்கள் உபவாசிக்கும் போதும் ஒரு காரியத்தை குறித்து வருத்தப்படும் போது அவர்கள் ரெட்டுடுத்தி கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த 2 பேரும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனம் சொல்கிறது 1260 நாட்களவும்
தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோம். 1260 days, that is 42 months, 3.5 ஆண்டு மகா உபத்திரவ காலத்தினுடைய அந்த பாதி பகுதியில் ஆண்டவர் இந்த 2 சாட்சிகளை ஆண்டவருக்காக கர்த்தர் எழுப்பினார். 4வது வசனம், பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள், 2 விளக்கு தண்டுகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 சாட்சிகள் ஆண்டவர் பூமியின் ஆண்டவராகி இருக்கிற, சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற அவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவர்களுக்கு எல்லா அதிகாரம் ஆண்டவர் தந்திருந்தார். இந்த 2 சாட்சிகள் எதற்காக ரட்டுடுத்தினவர்களாய் இங்கே நாம் பார்க்கிறோம் என்றால், அவர்கள் ஒரு வருத்தமான செய்தியை அந்த மகா உபத்திரவ காலத்தில் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஆமென் சொல்லுவோம். இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென். இப்போ இதுல மிக முக்கியமாய் பார்க்கிறதுனா, இந்த உபத்திரவ காலம் யாருக்கு என்றால் உங்களுக்கு, எனக்கல்ல, கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கல்ல. ஆமென். நியாய பிரமாணத்தின்படி யூதர்களாக இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை மேசையாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு தான். இப்ப நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் உறுதியை உடையவர்களாக்கும். We have a assurance of forgiveness of sin. ஒரு ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேருக்கு அது இருக்கிறது? நான் பாவியா இருந்தேன், ஆவியானவர் என்னை உணர்த்தினார், நான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், என் பாவத்தை அறிக்கை செய்தேன், அதை விட்டேன், ஆண்டவராகிய இயேசுவை என் வாழ்க்கைக்குள்ள வா என்று அழைத்தேன். அவர் வந்தார். அந்த நாள் முதல் என் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் என் ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இருக்கிறார். ஆமென் சொல்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அவர் தான் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தந்திருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்கள் இல்லை, உபத்திரவ காலத்துக்கு முன்னதாக கர்த்தர் நம்ம சபையை எடுத்துக்கொள்கிறார். எது சபை? இந்த கட்டடம் சபை அல்ல. நாம் கூடி வருகிறதுக்காக வசதிக்கேற்றபடி நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் நாம் ஒரு இடம் நமக்கு இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்படியா நாம் ரட்சிக்கப்படும் போது அவரை என் வாழ்க்கைக்குள்ள வாரும் என்று சொன்னமே, அன்றைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததினால நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆமென். இந்த சரீரத்தை கெடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன் அதிகாரம் இல்லை? அது மீட்கப்பட்ட சரீரம். அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டிருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுவோம். நல்ல உற்சாகமாக இருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவர் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டு அப்படியே உங்களை தெருவில் விட்டுட்டு போகாதபடி உங்களை தேற்றும்படியா, உங்களோடு என்றைக்கும் இருக்கும்படியா ஒரு பரிசுத்த ஆவியை நான் அனுப்புகிறேன், ஆவியானவரை அனுப்புகிறேன். அவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவராகிய இயேசு அவர் பரமேறி போகிறதுக்கு முன்னதாக அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் நான், நல்லா கரங்களை போயாச்சு,
ஸோ நான் என்ன சொல்றேன்னா, விசுவாசிகள் எந்த சூழ்நிலையிலும் நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதவன் தான். ஏனென்றால் ஆண்டவர் சொல்ற, பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகல, நீ போகும் இடமெல்லாம். அதோடு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், நீ கலங்காதே திகையாத. It's only, all these promises is only for the believer who was washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் சொந்தமாகும். வாசிக்கிறவங்களெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கையின் சிங்காசனத்தில் அமர, அவர் ராஜாவாய் ஆளுகை செய்ய, அவர் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2 தீர்க்கதரிசிகள் ரட்டுடுத்தினவர்களா ஏன் காணப்பட்டார்கள் என்றால், இந்த உலகத்திற்கு கைவிடப்பட்ட சபைக்கு, மீட்கப்பட்ட சபை நாம் எல்லாரும் போயிட்டோம். ஆமென். இவர்கள் அந்த கைவிடப்பட்ட சபைக்கு, யூதர்களுக்கு. அதனால தான் அந்த 1வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்துல கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை அதுல தொழுது கொள்ளுகிறவர்கள். ஆமென் சொல்வோமா? அப்போ நம்ம என்னத்துக்கு இங்க வரோம்? ஆமா, ஆராதிக்க வரும். We come here or we gather here to worship the Lord. ஆராதிக்க வருகிறோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் சோத்திரம் மகிமையின் மேகமாக இறங்கி இல்லை, கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். கேருபீன்கள், சேராபீன்கள் தங்களுடைய 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கிட்டான், 2 சட்டைகளால் காலை மூடிக்கிட்டான், 2 சட்டைகளால் அடித்து கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 24 மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை அவருடைய பாதத்தில் வைத்து அவரை ஆராதிக்கிறார். ஆமென். அப்படி all these things are in heaven, பரலோகத்தில். இங்க நீங்க அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இங்க ஆராதிக்கிற நாம எப்படி ஆராதிக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கணும். அப்படியே வீட்டில இருந்து கிளம்பும் போதே நாம ஆண்டவரை ஆராதிக்க வருகிறேன். ஆமென். அப்படி ஆண்டவரை தொழுது கொள்கிற தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அங்க பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்க பலிபீடம் வந்ததுனால பலிபீடம் என்னவென்று நாம் பார்ப்போம்னால் ஜெபம். பலிபீடம் என்னென்று நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம்னா சிலுவை. அங்க ஆண்டவராகிய இயேசு பலியாக உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய பாவத்துக்காக, எனக்காக, சர்வலோகத்தின் பாவத்துக்காக பலியானார். இயேசு தாமே ஒரே தடவை ஏக பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுக்கு மேல பலியே கிடையாது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அன்றாட பலி எருசலேம் தேவாலயத்தில் நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இயேசு வரும்போது திரும்பவுமா அந்த அன்றாட பலி ஆரம்பிப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆலயத்தை குறிக்கும் போது அந்த ஆலயத்தில் தொழுது கொள்கிறார்கள். பிறகு அந்த அளவுகோல் என்னத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம். ஆமென் ஆமென். ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்கார் கொடுக்கப்பட்டது. பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பிரகாரத்தில் தான் பலிபீடம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே இருக்கிறது. அங்கே கடல் தொட்டி இருக்கிறது. என்னத்துக்கு பலிபீடம்? அங்கே பலி செலுத்தி தோலெல்லாம் உரித்து
கழுவி சுத்திகரித்து அதுக்கப்புறம் பலிபீடத்தின் மேலே கொண்டு வந்து தகன பலியாக இட வேணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது ஆண்டவர் இங்கே சொல்கிறது புறஜாதிகள். அப்போது இங்கே யார் தான் இருக்கிறாங்க? இல்லை, புறஜாதிகள் பிரகாரத்தில் இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ளே யார் தான் இருக்கிறாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள், யூதர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய சொந்த ஜனம். ஆமென். நம்ம அதை விட மேலா அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாமே சொல்லுவோம். அவர்கள் தேவன் தெரிந்து கொண்டால் நம்ம purchased with this precious blood. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உபாகமம் 17:6, சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளினால வாக்கினால கொலை செய்ய, ஒரு கொலைக்கு பாத்திரமா இருக்கிறவன் 2-3 சாட்சிகள் இருந்தாதான் கொலை செய்யப்பட வேண்டும். இல்லைன்னா ஒரே சாட்சியின் வாக்கினால அவனை கொலை செய்யப்பட முடியாது. ஆமென். அதனால ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் இந்த உலகத்தை நியாயத்திருக்கிற அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை புறக்கணித்த அந்த யூதர்கள், கர்த்தருடைய ஜனம் இருக்கிறது, அவங்களுக்கு இந்த 2 சாட்சியை கர்த்தர் எழுப்பி இருக்கிறான். அவங்க 2 பேரும் ரெட்டுடுத்தினவர்களாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒலிவ மரங்களை போலவும், 4வது வசனம், 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களை. ஆண்டவருக்கு சோதம். விளக்கு தண்டுனா என்ன? லேம்ப் ஸ்டாண்ட். அந்த நாட்களில் விளக்கு, கெரசின் விளக்கோ ஏதோ எடுத்து ஒரு சின்ன ஷெல்ஃப் வச்சு அது மேலே வைப்பாங்க. என்னென்னா அது வெளிச்சம் தான், அந்த அரை முழுசும் வெளிச்சம் தான். எடுத்து விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூட மாட்டான். மூடினா அது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்கு சோதம். விளக்கு தண்டின் மேலே வைக்கணும். பிறகு ஒலிவ மரங்கள் செழிப்பு, என்றைக்கும் அவர்கள் செழிப்பாக இருக்கணும். கர்த்தருடைய ஜனமாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படியான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆமென் சொல்வோம். Don't have a complaint, I don't have this and that. யாரும் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் 2 பேரும் ஒலிவ மரம், விளக்கு தண்டு, அவர்களுக்கு முன்பாக சாட்சியா கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 6வது வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசி, 2 பேருமே தீர்க்கதரிசிகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய அங்கே பிரச்சனை இருக்கிறது. இந்த 2 சாட்சிகள் இந்த இறுதி காலத்தின் முடிவில் மிகுந்த உபத்திரவத்தின் நேரத்தில் இருந்த யூத விசுவாச குழு ஒன்றை இந்த இருவரும் அடையாளம் காட்டுவதற்காக சிலர் போதிக்கின்றனர். அவர்கள் 2 விளக்கு தண்டுகள் என்று கூறப்பட்டிருப்பதனால அவர்கள் சாட்சியாக இருக்கிற ஆலயங்களை, அன்றைக்கு கைவிடப்பட்ட பிறகு சாட்சியாக இருக்கிற ஆலயங்களை அதற்கு அவர்கள் அடையாளமாய் சொல்லப்படுகிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:20, குத்துவிளக்கு, அந்த குத்துவிளக்கின் மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் நபர்கள் 2 நபர்கள் என்று போதிக்கின்றனர். வசனம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 5:12, வெளிப்படுத்தல் 5:12, ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தை இவ்வளவும் அந்த இயேசு ஒருவருக்கு அடிக்கப்பட்ட ஆடாய் அவர் ஒருவர் பாத்திரமானாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த கடைசி கருத்தை சாத்தியமாய் ஆண்டவர் நாமக்கு மகிமைப்படுவதாக இந்த வேதாகம ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு 17:3 இந்த மறுரூப மலையில் இந்த 2 பேரை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு
இவர்களை அழைத்து கொண்டு போனார் மேலே மறுரூப மலையில். அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமாகி காட்டினார். அப்படி என்றால் நீங்களும் ஒரு நாளில் மறுரூபமாவீர்கள். ஆமென் சொல்லுவோம். அப்போ அந்த மறுரூபமாகிற இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு பேரை ஏன் சொல்றாங்கன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மோசே நியாயப்பிரமாண அந்த காலத்துக்கு அவரை சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு எலியா அவர் வானத்தை அடைக்கவும் திறக்கவும் அக்னியை வானத்திலிருந்து இறக்கவும், இந்த ரெண்டு பேர் ரெண்டு குவாலிட்டியை உடையவர்களா ஆண்டவர் சொல்றார். அங்க மறுரூப மலையிலையும் இந்த ரெண்டு பேரோட இயேசு பேசி கொண்டிருந்தார். தெரியுமா இல்லையா தெரியல. Jesus was talking to these two people, Elijah and Moses, in the Mount Transfiguration. அந்த மறுரூப மலையில் அவர் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை வைத்து பார்ப்போம்னா, இந்த ரெண்டு சாட்சிகள் பல வித்தியாசமான வியாக்கியானங்கள் கொடுக்கப்படுகிறது. இவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியா, மரணத்தை பார்க்காதபடி. பிறகு ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவங்க ரெண்டு பேராக தான் இருக்கணும் ஒரு சாரார் சொல்கிறாங்க, இன்னொரு சாரார் அது சபையாக இருக்கணும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் இப்படி பல கருத்துக்கள் இருந்தாலும் நமக்கு திட்டவட்டமாய் நமக்கு தெரிகிறது, மோசேயும் எலியாவும் தான் அங்கே ரெண்டு சாட்சிகளாக ஒலிவ மரமும் விளக்கு தண்டாய் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் தான் ரட்டுடுத்தி கொண்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சாதாரணமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு உணர்த்தினாரன்னா, அந்த உணர்த்தப்படும் போது அல்லது உபவாசிக்கும் போது யூதர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு புழுதியை மேலே போட்டு கொண்டு ரெட்டுடுத்தி, ரெட்டுனா சணல் நூல், அந்த ஆடையை போட்டுக்கொண்டு அவர்கள் வருத்தத்தை தெரிவிப்பார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரெண்டு சாட்சிகளும் இப்போ இந்த கைவிடப்பட்ட சபை யூதர்கள் இருக்கிறாங்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவங்களுக்கு செய்தியை சொல்கிறாங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இதில் நம்ம கொஞ்சம் பார்ப்போம்னா, இல்லை 1 ராஜாக்கள், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆமென். He was bold enough to say, the one who stand before God. இன்றைக்கு அருமையான தேவசனமே, நம்மள யார் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான். Let's have courage to say, நம்ம தைரியமா ஆண்டவருக்கு முன்னால் நிற்கணும்னா தினந்தோறும் அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், வேத வசனம், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமாக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அவரோடு கூட இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த எலியா சொல்கிறார், இந்த நாட்களில் பனியாவது மழையாவது பெய்யாது என்று. What a great authority the man of God takes. It takes authority. God can say that. ஆண்டவர் தான் அதை சொல்ல முடியும் அந்த நிலைமையில். ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? I stand before God. He took authority to say, without my word, என்ற வார்த்தையின் படிதான் பனியாவது மழையாவது பெய்யும். அவர் சொன்னபடி 3 வருஷம் மழையே பெய்யல, பஞ்சம், கொடுமையான பஞ்சம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு மோசேயை பார்த்தீங்கன்னா, அவர் எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு முன்னால் நிற்கிறார். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். பலவிதமான வாதைகளை அங்கே
கொண்டு வந்தார். ஏன்னா பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். 10 வாதைகள். அப்படி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அந்த 6வது வசனம், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினால வாதிக்கவும் அவளுக்கு அதிகாரம் உண்டு. இப்படி பண்ணால் அவர் மேலே யாருக்காவது பிரியம் இருக்குமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாம் ஆண்டவரை அறியாதபடி இருக்கிறாங்க. மத்தேயு 18:16. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சாட்சியை குறித்து சொல்கிறார். இப்போ இந்த 2 பேர், இந்த மோசேயும் எலியாவும் எப்படிப்பட்டவர்கள் என்று சகரியா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கணும். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், அந்த அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறம், அதாவது மெனோரா லேம்ப் ஸ்டாண்ட், குத்து விளக்கு, நீங்களும் நானும் பார்க்குற குத்து விளக்கில் அது வித்தியாசமாக இப்படி ஒரு ஸ்டாண்டு, இப்படி ஒரு 3, இப்படி ஒரு 3, நடுவில் 1, 7. அந்த 7 குத்து விளக்கு சபை தான் குத்து விளக்குன்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருகில் கிண்ணம் வலதுபுறமாக ஒன்றும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பேரை ஆண்டவர் வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 4:11 வாசிங்க. ஆண்டவர் சகரியா பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் இவளை சொல்லிட்டு கேட்கிறார், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி, if anyone called by God, தேவனால ஒரு மனுஷன் ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க. வலது பக்கத்தில் ஒருத்தன், இடது பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறதுக்கு. அவர்கள் இங்கே ரொம்ப தெளிவாக, அப்பொழுது இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற இந்த 2 பேர் இருக்கிறாங்களே, மோசேயும் எலியாவும், அவர்களை போல ஒரு அபிஷேகம் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா 2 நினைவுகளினால குந்தி நடந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இன்னும் எவ்வளோ நாள்? 2 நினைவால குந்தி. பாகால் தெய்வமானா அதை ஏற்றுக்கொள், தேவன் தெய்வமானா அவரை ஏற்றுக்கொள், கர்த்தர் தெய்வமானா. ஆண்டவருக்கு சோதனை. He gave a big challenge. ஒரு திறந்த வழியில் ஓப்பன் சேலஞ்ச். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஜனங்க பலிப்பீடத்தை கட்டினார், செப்பனிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பலிப்பீடத்திற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆமென் சொல்லணும். எத்தனை கற்களினால கட்டினார்? 12 வெட்டப்படாத முழு கற்களினால ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதுக்கு பேர் வச்சு, அதுக்கப்புறம் அது மேலே பலியை செலுத்தி ஆண்டவரை பார்த்து, வானத்தை பார்த்து, இந்த ஜனங்கள் எல்லாரையும் சேர்த்து, உங்களையும் நீங்களும் நானுமா சேர்ந்து, கர்த்தாவே கேட்டருளும், ஆமேன்,
ஆண்டவரே இன்றைக்கு எங்க ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில நிற்க தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டு இந்த 2 சாட்சிகளும் அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த பக்கமோ நான் இந்த பக்கமோ ஆண்டவர் மத்தியில இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களா தேவன் நம்மை 2 சாட்சிகளா ஏற்படுத்தி இருக்கிறார். சபை ஊழியக்காரனோடு சேர்ந்து கர்த்தரோடு கூட நிற்கிற சாட்சிகளா உங்களை என்னையும் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர்கள் 2 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள் என்றான். ஆண்டவருக்கு இந்த 2 சாட்சிகளையும் கிறிஸ்தவர்களில் ஒரு சாரார் உபத்திரவ காலத்தில் பணிபுரியும் தேவனுடைய சாட்சிகளாகிய எலியாவும் ஏனோக்கும் வருவார்கள் என ஒரு சாரார் கூறுகிறார்கள். மற்றொரு சாரார் எலியாவும் மோசேயும் உபத்திரவ காலத்தில் தேவனுடைய சாட்சிகள் என கூறுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனினும் சபை உபத்திரவ காலத்துக்கு முன்பே எடுத்துக்கொள்ளப்படும். ஆமேன். கொஞ்சம் கவனமாக கேட்குறீங்களா? ஆல் ஆஃப் யூ, சபை உபத்திரவ காலத்துக்கு முன்னாலேயே எடுத்துக்கொள்ளப்படும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். கடைசி காலத்தில் ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன் எலியா வருவார் என்பது தெளிவாக இருக்கிறது. சில கிறிஸ்தவர்கள் எலியா வருகையை பற்றி தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் ஸ்நானகன் அவர் தான் வருவார்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே ஏனோ யோவான் ஸ்நானகனை சொல்லவில்லை. சிலர் யோவான் ஸ்நானகன், சிலர் ஏனோக்கு என்று சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யோவான் 1:21. அல்லேலூயா. நம்ம தெளிவாக இருக்குதா? அவரே கேட்டாங்க, அவர் இல்லைன்றார். ஆனால் இங்கே வந்திருக்கு எலியாவும் மோசேயும் வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 11:14 இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை வருகிறவனாகிய எலியா என குறிப்பிடும்போது எலியா மறுபடியும் வந்துவிட்டான் என்ற அர்த்தத்தில் அல்ல, மாறாக கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக எலியா செய்ய வேண்டிய பணியை யோவான் ஸ்நானகன் செய்துள்ளதையே அங்கே நாம் பார்க்கிறோம். ஆமேன். அங்கே என்ன சொன்னார் யோவான் ஸ்நானகன்? ஒரு அற்புதத்தையும் செய்யல. என்ன சொன்னார்? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக. மனம் திரும்புதலுக்கேற்ற பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை கொடுத்தார். வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள வகை தேடின. என்னவோ இவன் மேஜிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் தசம பாகம் கொடுத்துட்றேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பில்டிங் ப்ராஜெக்ட் அல்ல லேண்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். நோ, God doesn't want your offering. God wants you as offering. நீயே காணிக்கையா கொடுக்கணும் தான் எதிர்பார்க்கிறாரு, தவிர உன் காணிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு அற்புதத்தையும் யோவான் ஸ்நானகன் செய்யலை. எலியாவின் ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அவன் பலம் உள்ளவனா இருந்தான், யாருக்கும் பயப்படல. இன்னொரு காரியத்தையும் வெளிப்பாடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோசேயும் எலியாவும் ராஜாக்களுக்கு முன்பாக என்ன, மோசே பார்வோனுக்கு முன்பாக, எலியா ஆகாபுக்கு முன்பாக நிற்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் ஜனங்களை விடுதலையாக்கு என் கர்த்தர் சொல்றான்னா, நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த 2 பேரும் ராஜாக்களுக்கு முன்பாக நின்ற 2 சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பினார். they are not afraid of this authorities. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அதிகாரத்துக்கும் பயப்படல. ராஜா வெரி பவர்ஃபுல் இல்லை? அன்றைக்கு இருந்தது எகிப்து தேசத்தினுடைய ராஜா பார்வோன், வல்லரசு நாடு. ஆனால் அவங்க பயப்படல. ஆமேன். 2 பேரும் பயப்படல. ஆமேன். 2 பேரும் ஆமேன் ஆமேன் சொல்லிட்டார். 2 பேரும் பயப்படல. ஆமேன்.
2 பேரும் பயப்படல. இங்கே சகரியா 4:11-14 சொல்லுகிறது. 11 சொல்லுகிறது, அவர்கள் 2 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமென். அபிஷேகம் பெற்றவன் பயப்பட மாட்டான். ஆண்டவருக்கு சோதனை. அங்கே எல்லாம் பிரதான ஆசாரியன் எல்லாம் வர்றான். அவங்கள பார்த்து சொல்கிறாரு, என்னையா அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? விரியன் பாம்பு குட்டிகளை பாம்பு குட்டின்றார் அவனை பார்த்து. இன்னைக்கு நான் சொன்னால் பாதி பேர் இல்லை. நல்ல வேளை யோவான் சானகனுக்கு வெரி குட், மாலதி கத்தர் ஆசீர்வதிப்பார். சபையில் இவன் போய் வேற சபையில் போய் அவரை பற்றி சொன்னான்னா சபையும் இல்லை, இவருக்கும் சபை இல்லை, அவன் போய் சொல்கிறதுக்கும் வேற சபை இல்லை. அவன் போய் சொல்லணுன்னா எங்கே போய் சொல்லியிருக்கணும்? சொல்லுமா, எருசலேம் தேவா. அன்னைக்கு இருந்ததே ஒரே சபை தான், எருசலேம் தேவாலயம் தான். இன்னைக்கு தான் தெருக்கு தெரு நிறைய சபை இருக்குது. நம்ம விசுவாசிகளும் ஆனால் அந்த மடம் ஆகட்டி இந்த மடம் அதுவும் இல்லாட்டி சந்த மடத்தில் இருக்கிறோம். ஆண்டவருக்கு சோதனம். Cling on to God. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எலியா அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் யோவான் சானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. வெளிப்படுத்தல 2 சாட்சிகள் அவருடைய ஊழியம் பழைய ஏற்பாட்டு காலத்தின் எலியா செய்த விதமான அற்புதங்களை செய்வது, அதாவது மழையை நிறுத்துவதும் அக்னியை கொண்டு வருவது கூடிய காரியங்களை செய்வது, இருவரில் ஒருவர் எலியா என்பதை உறுதிப்படுத்துகிறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். சில கிறிஸ்தவர்கள் மோசே அல்ல, மாறாக எலியாவும் ஏனோக்குமே வர இருக்கிறார். இவர்கள் தான் 2 சாட்சி சொல்றாங்க. சிலர் சொல்றான், ஊழியக்காரன் சொல்றான், எல்லாம் சொல்றான். ஆண்டவருக்கு சோதனை. ஆனா இங்க ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, எபிரேயர் 9:27 ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க 2 பேருமே மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டாங்க, அதனால அவங்க தான் வருவாங்க என்று சொன்னார். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 16. இப்போ 1 × 1 10 ஆயிடுச்சு. ஒருத்தன் 1000 பேரை 2 பேர் 10000. கரங்களை நல்லா தட்டி ஐ எம் கோயிங் டு டெல் சம்திங் டிஃப்ரெண்ட். அதனால ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த 2 சாட்சிகளை குறித்து கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்கிறது. இந்த புறஜாதிகளுக்கு பிரகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சோத்திரம். 7வது வசனம், தங்கள் சாட்சியை சொல்லி முடிக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 5வது வசனத்தை பார்க்கும்போது, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் பாஸ்டருக்கு பின்னால பேசுற, திட்டுற, முறுமுறுக்கிற. ஆனா அன்னைக்கு சேதப்படுத்த, திரும்பவும் வாசிங்க, நல்ல சத்தமா எடுத்துக்கிடுங்க. 11:5 ஒருவன் அவர்களை 2 பேரை, எலியாவும் மோசையும், அந்த 2 சாட்சிகளை சேதப்படுத்த. இன்னைக்கு எப்படியோ அவங்க 2 பேரும் போத்தணும்னு மனசில் நினைச்சால அவருடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களை பட்சிக்கும். கரங்களை உயர்த்தியோர் அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இருக்கு பாருங்க, அந்த மோசை மேலே எலியா மேலே அந்த அபிஷேகம் அவருடைய வாயிலிருந்து. ஏன்னா அவர் அக்னி, வானத்திலிருந்து அக்னியை இறக்கின ஒரு தேவ மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டவருக்கு சோத்திரம். அதனால்தான் யோவான் சானகன் சொல்றாரு, எலியாவை போல அவனுக்கு பலம் இருக்கும். சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே ஆமா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிராக எழும்பினேன்னா கொல்லப்படணும். ஆமென். நீ ஏன் என்னை பெத்த அப்படின்னு சொன்னா சொல்லுங்க.
நியாயப்பிரமாணம் கொல்லப்படும். உங்கள் அப்பா அம்மா பார்த்து நீ ஏன் பெத்த? அதிகாரம் இல்லையா? மாறா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது, உன் தாயும் உன் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனம், அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்த பிறகு. ஆமென். யோவான் ஸ்நானகன் அவருடைய வேலை முடிஞ்சதும் சிறை சேதம் செய்யப்பட்டு போயிட்டார். ஒரு அம்மா அவருக்குன்னு எழுப்பி அவர் சொல்கிறார், ஏய் நீ இப்படி தவறாக நடக்கிற, மாணவியை வச்சிட்ருக்கிற சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த அம்மா இப்படி வெளியே போட்டு உடச்சிட்டானே சொல்லி ராஜாவுக்கு முன்னால் மகளை நடனம் ஆட சொல்லி, ராஜா உன்னை கேட்டால் அந்த யோவான் ஸ்நானகனுடைய தலையை எனக்கு ஒரு தட்டில் வச்சு தரணும். ஊடிய முடிச்ச உடனே தூக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்து, அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சாட்சியாக வாழணும், சாட்சி சொல்லி வாழணும். அப்படி அந்த சாட்சியை சொல்லி முடித்த பிறகு அவங்க 2 பேரும் அவர்களை கொண்டு போட்டார்கள். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியில் கிடக்கும். அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். எருசலேம். இன்றைக்கு எருசலேமின் நிலைமை என்ன? வாசிங்க, அதுதான். சோதம் என்றும் எகிப்து அடிமைத்தனத்துக்கு ஞான அர்த்தமாக இருக்கிறது. சோதம் கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஆண்டவர் அதை அக்னியினாலும் கந்தத்தினாலும் எரிச்ச போட்டார். அப்படிப்பட்ட ஒரு பாவம் சோடமாயிட். இன்னைக்கும் சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை. ஹோமோசெக்சுவல்ஸ்க்கு சோடமாயிட்டுன்னு சொல்கிறான். அங்கே அப்படிப்பட்ட காரியம் இருந்தது. நீங்கள் போய் வீட்டில் வாசிங்க. அங்கே 3 புருஷர்கள் வந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அவர்களை உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களா அவங்கள வெளியே அனுப்பி நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று சொல்கிறான். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த லோத்தினுடைய வீட்டு கதவை தட்டுறான், உடைக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் முன்னால் தட்டிக்கிட்டே இருக்கிறான், பின்னால் எல்லாரும் போயிட்டாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இடம் இன்றைக்கு எனக்கு அருமையான உள்ள. இட்ஸ் நாட் அ ஹோலி சிட்டி எனிமோர். எருசலேம் மகாராஜாவின் நகரம். அது அந்த வசனம் சொல்கிறது. அதில் நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அந்த மகாராஜாவின் நகரம் இன்றைக்கு கொடுமையாக இருக்கிறது. ஆனால் அந்த கர்த்தர் வருகிறார். அந்த ஜனங்களை பார்த்து தான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அந்த ஜனங்க இவர் தீர்க்க தரிசனத்தை சொல்கிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அவரை கொன்றே போட்டாங்க. 9வது வசனம், ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல் பார்ப்பார்கள், அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். நானே வாசிக்கிறேமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 நாட்கள் வரைக்கும் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் அவருடைய உடல்களை பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையில் வைக்கவே இல்லை. அப்படியே தெருவில் வீதியிலேயே இருந்துச்சு. எல்லா மீடியா கேமராவும் நீங்கள் பார்க்குறீங்கள, நியூஸில் நிறைய மைக்கு எல்லாம் வச்சுருந்தான். உலகம் முழுசும் பார்க்குறது. எல்லா கேமராவும், எல்லா மீடியா கேமராவும் அவங்களுக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்குற. இன்றைக்கி இப்படி எங்களை மழை பெய்யாதபடி அடைக்க, வாதைகளை கொடுக்க நம்ம 2 பேர் செத்தான் சொல்லி அவங்க 3 நாள் வரைக்கும் யாரும் அவங்கள எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஒரு அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பும் இல்லை, நிக்கதேமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பிலாத்துக்கிட்ட கேட்டாங்க, கொடுத்துட்டாரு, அடக்கம் பண்ணாங்க. ஒரு கனமான அடக்கத்தை பண்ணினாங்க. இவங்க 3 நாள் தெருவிலேயே இருக்கிறது. யாரும் அவங்கள பார்க்கல. எல்லாம் உலகம் முழுசும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க வீதியில் இருக்கிறத இவங்க 3 பேர் இவங்க 2 பேர் செத்துட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஒலிவ மரங்களாம் இருக்கிற அவர்களை கொன்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்தி கிறிஸ்து 9வது வசனம் 10வது வசனம், அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியினால பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார் செத்தா யாராவது சந்தோஷப்படுறோமோ, அப்படியே நமக்கு விரோதியாக இருந்தால் கூட அவன் சாப்பிட்டான், அவன் சாவணும் இருந்தால் காத்து யாருமே சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னீங்கன்னா உங்களை ஒருத்தரும் மதிக்க மாட்டான். ஒருத்தன் கொடுமையானவனாக இருந்தாலும் செத்துட்டான்னா அவன் சாவில் அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் இப்படியா செஞ்சார் அப்படியா இருந்தாருன்னு சொல்லி புகழ்ந்து தான் பேசுவாங்களே தவிர இகழ்ந்து பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் சந்தோஷப்படுகிறான். ஏன்னா அவங்க ரொம்ப பயங்கரமான வாதைகளினால அவளை வேதனைப்படுத்தினபடியினால ஒவ்வொருவருக்கும் வெகுமதிகளை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனம், 3.5 நாட்களுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஒரு ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் விரோதமாக எழும்பினா அவங்க சாட்சி சொல்லி முடித்த பிறகு ஊழியம் முடிந்த உடனேயே அங்கே அந்தி கிறிஸ்து அவளை கொன்று போட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் 3 நாள் அங்கேயே இருந்தாலும் உலகம் முழுசும் பார்த்தாலும் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை அனுப்பினார். அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு ஏறி போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்தில் பூமியில் மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10ல் 1 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அடிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. லெட்ஸ் glorify God. ஆண்டவர் உங்களையும் என்னையும் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார், சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை அவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனால் அதிலிருந்து கர்த்தர் மீட்டு எடுத்து நம்மை ரட்சித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி ஆண்டவருக்கென்று நம்மை சாட்சிகளாய் நிறுத்தியிருக்கிறார். அந்த 2 சாட்சிகளைப் போல நீங்களும் உலகத்தில் சாட்சிகளாய் இருக்க தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த 2 சாட்சிகள் ஒலிவ மரத்தை போல, விளக்கு தண்டத்தை போல ஆண்டவரை 2 பேரும் ரட்டுடுத்தினவர்களா ஆண்டவர் இந்த 3.5 ஆண்டு அந்த மகா உபத்திரவ காலத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்று ஆண்டவரை ஜனங்களை வாதித்தார்கள். ஆண்டவரை மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க, ஆண்டவரை தண்ணீரை இரத்தமாக மாற்ற அவர்களுக்கு அதிகாரம், இப்படி பல வாதைகளினால் வாதித்தார்கள். ஆண்டவராகிய தேவன் ஒருவரே அவருக்கு சாட்சியாக அந்த 2 பேர் நின்றார்கள். இன்றைக்கு அருமையான ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். ஆண்டவர் சாட்சியாக நிற்க வேண்டும், சாட்சியாக நிற்க வேண்டும். கர்த்தர் அப்படி போல, எலியாவை போல, மோசே போல ஆண்டவரே தைரியமாய் ஆண்டவரே ராஜாக்களுக்கு முன்பாக சாட்சி சொல்ல, சாட்சியாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென்.